பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோபு 37வது அதிகாரம் 5வது வசனம். ஜோப் சாப்டர் 37 verse 5. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். He does great things beyond our understanding. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பா நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். உண்மைதானே? நம்ம நினைச்சு கூட பார்க்காத ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்தி இருக்கிறார். அப்படிதானே? அந்த உயர்வு, அந்த ஆசீர்வாதம் எல்லாமே தேவன் உங்களுக்கு கொடுத்தது. அப்படிதானே? தேவன் தான் உங்களுக்காக ஒவ்வொரு காரியத்திலையும் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். நீங்க சில காரியங்கள் கேட்டு இருக்கவே மாட்டீங்க. ஆனாலும் ஏசப்பா என் பிள்ளைங்க உண்மையா இருக்கிறாங்க நினைச்சு அவர் உங்களை அந்த காரியத்துல ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதனால கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களோட கூட இருக்கிறார். அவர் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறார். எப்பொழுதும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்க. உங்க எல்லாரையுமே ஏசப்பா சாட்சியாக வைத்திருக்கிறார். நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நீங்க செய்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் அநேக காரியங்களை பிள்ளைங்க தேவைகளோட இருக்கிறாங்க. ஆண்டவரே, பல பிரச்சனைகள் மத்தியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வதிங்க. நீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. பிள்ளைங்களை உயர்த்தி வைங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஏசப்பா உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. ஏசப்பாக்கு நன்றி செலுத்துங்க. God bless you. Have a blessed day.